தெய்வம் என்றால் என்ன என்று கேட்டால், தெய்வ கடமை என்பது என்ன என்று கேட்டால், உங்களுக்குரிய ஒரு குலதெய்வம் இருக்கும். உங்கள் குலதெய்வம் என்று ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தரமாவது குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணு. கல்யாணம் பண்ண போகிறாயா, 11 தர்மத்தை பண்ணக்கூடியவனாக இருந்தா பண்ணு, இல்லாட்டி பண்ணாதே. நாளைக்கு நீ எப்படியோ வயதான அம்மா அப்பா ஆனவுடனே நீ சாவதானே, செத்து போன பிறகு அந்த பிள்ளைக்கு யார் துணை? நான் உங்களை கேட்குறேன். உன் பிள்ளைக்கே நீ துரோகம் பண்ணலாமா? அவள் தனியே நிற்குமே, இந்த உலகத்திலே தனியே நிற்குமே. இப்போ யாராவது ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், யாருன்னு தெரியல, எங்கள் வீட்டு வாசலில் விழுந்து இறந்து போனான், அவனுடைய உடலை எடுத்து அதற்குரிய கிரியைகளை நீ செய்து அடக்கம் பண்ண வேண்டும். இது இல்லறத்தானுடைய கடமை என்றார் திருவள்ளுவர். முதல் அதிகாரம் என்ன போட்டார் தெரியுமா? இல்வாழ்க்கை. ஒரு கணவனும் ஒரு ஆடவனும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. அது மட்டும் தனித்தனியே வாழ. பிரம்மச்சாரிய பருவத்திலே ஒருவன் தனித்தனியே வாழலாம். எப்ப இந்த ஒரு கிருகஸ்த வாழ்க்கைக்கு வருகிறார்களோ, இல்லறத்துக்கு வருகிறார்களோ, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வார். அது திருமணம் என்றால் நாங்கள் என்னமோ நினைக்கிறோம். இப்பவும் யாரையாவது கல்யாணம் ஆண்டா வெக்கப்படுறான். அவனுக்கு கல்யாணம் என்றால் இருக்கிற எண்ணம் வேற. தமிழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கல்யாணம் என்பது, கல்யாணத்தை இப்படி ஒரு சொல்லால வேற எந்த நாட்டுக்காரன் சொல்லி இருக்க மாட்டான் பாருங்க. அறம். திருமணத்தை அறம் என்று சொல்லுகிறான் சார். அது என்ன சார் இல்லறம்? அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது புரியல சார். இங்க பார், இல்வாழ்க்கை நடத்த போகிறாயா, அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக. முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி பண்ணாது. அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். அப்பதான் அது இல்லறம். இப்போ நம் பெரியவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? திருமணம் பண்ண போகிறாயா, சரி, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டு போறார், இல்லறம் சொல்லுகிறேன். கல்யாணம் பண்ண போகிறாயா, 11 தர்மத்தை பண்ணக்கூடியவனாக இருந்தா பண்ணு, இல்லாட்டி பண்ணாதே. 11 தர்மம் செய்வதானால் தான் திருமணம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஒரு பெண் துணை வேணும். கடவுளேன் காமம் என்று ஒன்றை வைத்தான் என்றால், இந்த தர்மத்தை செய்கிற பொழுது ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக கை கொடுத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வச்சிருக்கிறான். என்ன பண்ண வேணும் தெரியுமா? 11 அறம் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. ஒரு இல்லறத்தான் 3 பேரை பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னேனே, பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த கிருகஸ்தனா ஒருத்தன் ஆயிட்டான் என்றால் மற்ற 3 பேரையும் பாதுகாக்க வேண்டும். பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க. அதனாலே தான் படிக்கிற காலத்திலே ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு போனார். பசி, அம்மா பிச்சை என்று கேட்டார். அந்த வீட்டிலே அந்த அம்மா பாவம், அது ஒரு பிராமண பெண், அங்கே ஒன்றும் இல்லை, கவலைப்பட்டு போச்சு. ஒரு படிக்கிற பிள்ளை வந்து கேட்குறானே, ஒன்றும் கொடுக்காட்டி நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சு வருந்தினாள். உள்ள போய் எல்லாம் தட்டி கட்டி பார்த்தாள். ஒரு காஞ்ச நெல்லிக்காய் இருந்தது. அதை கொண்டு வந்து, இதையாவது நான் கொடுக்க கிடைச்சது என்று மகிழ்ச்சியோடு அவன் நீட்டின அந்த இது தட்டில் போட்டாள். பார்த்தார் ஆதிசங்கரர், அட இப்படி ஒரு தாயா! உடனே கனகதாரா சோஸ்திரம் பாடினார். பொண்ணா அந்த வீட்டில் கொட்டிச்சுதான். இதெல்லாம் பொய் இல்லை பாருங்க, செய்து பாருங்க, கொட்டும். நான் அனுபவிச்சுட்டு சொல்றேன். இப்ப இதை சொன்ன, இதெல்லாம் கதை சார், அதெல்லாம் கொட்டுமா? கொட்டும் சார். ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு மகன், அப்பா, அந்த அப்பாவினுடைய அப்பா கிழவன், அவனும் இருந்தார்கள். கிழவனுக்கு வருத்தம், நோய். அவனை வச்சு பார்க்க வேண்டியிருந்தது. அவன் மலஞ்சலம் எல்லாம் கழிச்சான். இந்த மனைவிக்கு இது பிடிக்கவில்லை. யார்? இந்த பையனுடைய பஞ்சாதிக்கு பிடிக்க இல்லை. இவரை வச்சு வீட்டில் எங்களால் பார்க்கல, என்னால் பார்க்க மாட்டேன். வேணுமானா பின்னாலே ஒரு குடிசை போட்டு அதில் கொண்டு போய் இவனை கிழவனை விடு, நான் வேண்டாம் சாப்பாடு மட்டும் கொடுக்குறேன் என்றாள். அப்போ ஹோம் இல்லை போல இருக்கு. இவனும் சரி என்று ஒரு குடிசை போட்டான். வெளியில் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்கிற ஒருத்தன் குடிசை போட்டான். கிழவனை போட்டாச்சு, சாப்பாடு மட்டும் கொடுப்பார்கள். கிழவனும் சாப்பிடும், நாயும் சாப்பிடும். இப்படி எத்தனையோ வீட்டை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பாருங்க. கிழவனும் சாப்பிட்டு நாயும் சாப்பிடும். அந்த வீட்டில் போனா அப்படி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கிழவன் செத்து போனான். ஒரு நாள் குடிசையில் செத்ததே தெரியல. 2ஆம் நாள் நாத்தம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது. உடனே பெரிய செத்த வீடு போஸ்டர் எல்லாம் ஒட்டி, எங்க அப்பா செத்துட்டார், சிவபதம் அடைஞ்சார், இந்த பதம் அடைஞ்சார், உள்ள பதமே அவனுக்கு இல்லை, எல்லாம் போட்டு பெரிய போஸ்டர் ஒட்டி செத்த வீடு கொண்டாட எல்லாம் ரெடி பண்ணினான். எல்லாம் முடிஞ்சது. இப்ப அந்த குடிசை கிடந்தது, அதை கொளுத்துண்டாள் மனைவி. இவன் முதலே போனான், கொளுத்துறதுக்கு போனான். அப்ப இந்த சின்ன பையன் இருந்தான் பாருங்க, அவன் வந்து, அப்பா இதை கொளுத்தாதே என்றான். இல்லை, கொளுத்துறதுக்கு முதல் அந்த தாத்தா சாப்பிட்ட மண் சட்டி இருக்குது, அதை எடு. அடே அது அழுக்கு சட்டிடா, அதை உனக்கு என்னத்துக்கிடான்டான் தகப்பன்னு சொன்னான். தாயின்னு சொன்னார். என்னது அது அழுக்கு சட்டியா? நாளைக்கு நீங்க 2 பேரும் கிழவனா போனோன்னே இதுல தானே நான் உங்களுக்கு சோறு போடணும்ன்றான் அவன். அப்போ 3 பேரை பாதுகாக்க வேண்டும். பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க வேண்டும். முடிஞ்சுதா? 3 கடமை. பிறகு சொன்னார், அடுத்த குறளில் சொன்னார், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. என்ன 3 பேர் சொல்லிட்டார். ஏற்கனவே துறந்தார் சொல்லியாச்சே சார். இதார் துறந்தார் என்ற உடனே பரிமேலழகர் தான் விளங்கப்படுத்துகிறார். முதல் ஒரு துறந்தார் சொல்லிட்டாரே, இயல்புடைய மூவரில் துறவி வந்துட்டான்.
இப்ப யார் துறந்தார் என்று கேட்டால், தாய் தகப்பனை ஒருவன் பாதுகாக்க வேண்டும். ஒருத்தன் பாதுகாக்காமல் அவனை துரத்தி விட்டான் என்றால் அவன் துறக்கப்பட்டான். அப்படி அனாதையாக வந்து ஒருவன் நிற்கிறானா, உன்னம்மா அப்பாவா இருக்க வேணும் அவசியம் இல்லை. அப்படி ஒருத்தன் சமுதாயத்துக்குள்ள ஒருத்தன் அனாதையானுண்டா அவனை பாதுகார், இல்லறத்தானுக்கு கடமை. அதான் துறந்தார். துவாதார் வறுமைப்பட்டவர்கள், உன்னை சூழவர்களில் யாராவது வறுமைப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை பாதுகார். பிறகு இறந்தார். ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம். இதை படிக்கிற பொழுதுதான் பாருங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்போ யாராவது ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், யாருன்னு தெரியல, எங்க வீட்டு வாசல்ல விழுந்து இறந்து போனான், அவனுடைய உடலை எடுத்து அதற்குரிய கிரியைகளை நீ செய்து அடக்கம் பண்ண வேண்டும். இது இல்லறத்தானுடைய கடமை என்றார். தமிழ் நாகரிகம் எங்கே வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்ப என்ன 3 6 ஆச்சு. இயல்புடைய மூவர், துறந்தார், துவாதார், இறந்தார். 6 கடமை சொல்லியாச்சு. சரி சாமி, என்னை இனியாவது தாலியை கட்டட்டுமான்னு ஒருத்தன் கேட்டான். கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் 5 கடமை இருக்குண்டா. என்ன கடமை? தென்புலத்தார் மூதாதையர்களுக்குரிய கடமை செய்ய வேண்டும். வீட்டிலே வருஷத்திலே ஒரு நாள் உன்னுடைய மூதாதையர்களை நினைத்து பிண்டம் போட உன்னாலே முடியாதா? இப்ப பல பேர் நான் மோச்சார்ச்சனை பண்ணிட்டேன், உனக்கும் அப்படித்தான் உன் பிள்ளை பண்ணுவான். மூதாதையர்கள் இறந்திருப்பார்களே, அதை பற்றி சொல்லவே நேரம் இல்லை. அது உன் கடமை. நான் சொல்றேன், நீ சமயத்தை நம்ப வேண்டாம், நம்முடைய பெரியவருடைய நூல்களை நம்ப வேண்டாம். நான் ஒன்றை கேட்கிறேன். இன்றைக்கு நான் இந்த சீட்டில் உட்கார்ந்து நான் பேசுகிறேன் என்றால் நான் தானே அதுக்கு காரணம்? என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, இவர்கள் எல்லாம் சேர்த்த சொத்து தானே எனக்குள்ளே வந்து என்னை இதில் உட்கார வச்சிருக்கு. நீ வேறொன்றுக்கும் கடமை செய்ய வேண்டாம். அந்த நன்றிக்கு உன் பெற்றோர்களுக்கு கடமை செய். அதுதான் தென்புலத்தார் கடமை. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, தென்புலத்தாருக்குரிய காரியங்களை செய்யாவிட்டால் அந்த சந்ததியிலே பிறக்கிற பிள்ளைகள் 1000 குரங்குகளுக்கு சமமாக பிறக்கும் என்று எழுதி இருக்கிறார். உண்மையாக சொல்லு. வருஷத்திலே ஒரு நாள் மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்கு பூஜை வைத்து வழிபாடு செய்கிறது ஒன்று தென்புலத்தார். அடுத்தது தெய்வம். தெய்வம் என்றால் என்ன என்று கேட்டால், தெய்வ கடமை என்பது என்ன என்று கேட்டால், உங்களுக்குரிய ஒரு குலதெய்வம் இருக்கும். உங்கள் குலதெய்வம் என்று ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தரமாவது குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணு. பாருங்க, இதெல்லாம் இப்ப சொல்ல ஆள் இல்லை. அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். வருஷத்துல ஒரு நாளாவது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு போ. சில பேர் என்கிட்ட இப்ப சொல்லுகிறார்கள், இது குலதெய்வம்ன்றதே தெரியல சார், ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஊரை விட்டு வந்து 2 தலைமுறை ஆச்சு, எங்க குலதெய்வம் எதென்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? தேடி உன் ஊருக்கு தேடி போ. நீ ரொம்ப என்னென்னமோ விசாரிக்கிறா, இதை விசாரிக்க மாட்டாயா? விசாரித்து போனால் எங்கேயோ ஒரு இடத்திலே யாராவது ஒருவன் சொல்லுவான், உங்கள் அப்பன் பாட்டன் இந்த கோயிலை தான் கும்பிட்டான் என்றால் அதுதான் உன் குலதெய்வம். அதுவும் கண்டுபிடிக்க முடியலையா? நம் பெரியவர்கள் வழி சொன்னார்கள். என்ன தெரியுமா? குலதெய்வ வழிபாடு உன்னால் செய்ய முடியவில்லையா? பூஜை அறையில் ஒரு கண்ணாடியை வை, அந்த கண்ணாடியை கும்பிடு, அதுக்குள்ளே உன் தெய்வம் நின்று உனக்கு அனுமதி தரும், உனக்கு ஆசி தரும். தென்புலத்தார் தெய்வம். அடுத்தது என்ன தெரியுமா சொன்னார்? விருந்து. விருந்து என்பதை அது இல்லறத்திலே தொடர் பேச்சா போயிட்டா கூட நல்லதுன்ற விருந்து என்பது வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை, இப்ப நாங்க என்ன தெரியுமோ, விருந்துன்றது ஒரு கொண்டாட்டம் என்று வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை, விருந்து கொண்டாட்டம் இல்லை. பசித்து வருபவர்களுக்கு உணவு போடு, உரிமையோடு அன்போடு போடு. 2 விதமான விருந்தினர்கள் வருவார்கள். முன்பு அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவர்களும் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். முன்பு உனக்கு பழக்கமான ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியும், உங்களில் ஒருத்தர் தெரியும், நரேந்திரன் சார் வீட்டில் சாப்பிட போகிறேன்ட்டு நான் போனால் அது அறிவுண்மையின் வந்த விருந்து. வேறொருத்தன் வர்றான், கோயிலுக்கு கும்பிடலன்னு வந்தால் அவனுக்கு ஒரு இடத்துலையும் சாப்பிட முடியல, அன்றைக்கு கடையை அடைப்பு. சார் உங்கள் வீட்டில் சாப்பாடு போட முடியுமான்னு கேட்டால் அது சாப்பாடு போட வேண்டும். இது அறிவின்மையின் வந்த விருந்து. இந்த 2 விருந்தையும் பேணுவது தான் இல்லறத்தானுடைய கடமை. இப்போ நாங்கள் பண்ணுறோமா? பண்ணுறது தேவையில்லை சார். நமக்கு போடுற சாப்பாட்டில் உனக்கு நீ இன்னைக்கு அரிசி போட போகிறா இல்லை பானையில் ஒரு பிடி அரிசி கூட போடு. ஒரு ஆளுக்கு சாப்பாடு, ஒரு ஆளுக்கு பெரிய தர்மம்னா அது நீ பெரிய அது வச்சு இது வச்சு அவரெல்லாம் பிரியாணி பண்ணி சாப்பாடு வை. அப்படித்தான் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்தார். அம்மா என்ன இருக்கிறதோ அதை சேர்த்து அதுக்கு ஒரு அப்பளம் பொரிச்சு சாப்பாடு கொடு. அப்படி கொடுப்பது என்பது விருந்து. விருந்து என்பதை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிற அழகு இருக்கிறதே, அது பெரிய விஷயம். பாரு, என்ன தெரியுமா சொன்னார்கள்? மாத்ரு தேவோ பவ, அம்மா தாண்டா கடவுள். பித்ரு தேவோ பவ, அதுக்கு மேல ஆரண்டு கேட்டான், அப்பா தாண்டா கடவுள். அதுக்கு மேலே ஆச்சாரிய தேவோ பவ, ஆசிரியன் தாண்டா கடவுள். அதுக்கு மேலே இருக்காண்டு கேட்டுன்னு சொன்னா அதிதி தேவோ பவ, வீட்டுக்கு வர்ற விருந்தினன் தாண்டா கடவுள். இப்படி சொன்ன ஏதாவது ஒரு நாகரிகத்தை நீங்க எனக்கு காட்டுங்க, நான் அந்த சமயத்துக்கு மாறிடுறேன். இப்படி அதாவது அம்மா அப்பா ஆசிரியன் அதுக்கு மேலே விருந்தினன் தான் கடவுள் என்று சொல்லுகிற நாகரிகம் கொண்ட
இனத்திலும் சமயத்திலும் பிறந்தவர்கள் நாங்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டாமா? இதை சொன்னார். அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அடுத்தது என்ன தெரியுமோ? ஒக்கள். ஒக்கள் என்றால் என்ன தெரியுமோ? உறவினர்கள். உறவினர்களை கைவிடாதே. நீ 10 கார் ஓடி காட்டுறது, பெரிய வீடு கட்டி காட்டுறது, பெயிண்ட் அடிச்சு காட்டுறது, இதெல்லாம் ஒன்றுமில்லை. உன்னை சூழ உன்னுடைய உறவினர்கள் வறுமைப்பட்டவர்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு வர வேணும், போக வேணும், உபசரிக்க வேணும், சாப்பாடு கொடுக்க வேணும். அவனுக்கு நீ 10 உடுப்பு வாங்குறதுக்கு ஒரு 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 உடுப்பை 10,000த்துக்கு வாங்குறியா? 5,000த்துக்கு வாங்கிட்டு 5,000த்துக்கு உன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் உடுப்பு வாங்கி அப்படி கொடுத்தா அந்த அந்த சுற்றம் உன்னை சூழும் அல்லவா? அதை விடவா ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது? அதை விட அதான் திருவள்ளுவர் தான் சொன்னார் பாருங்க, கொடுப்பதும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்றார். உனக்கு உறவினர்கள் வேணுமா? உனக்கு உறவினர் வேணுமா? குடு. அடுத்தது இனிமையா பேசு. இது ரெண்டும் செய்தே என்றா சுத்தி சுத்தி உன ஆக்கள் வருவாங்கடா. அடுக்கிய சுற்றம் என்றார். இப்போ நான் வர்றேன், வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன், எனக்கு நல்லா சாப்பாடும் போட்டு உபசாரம் பண்ணி அன்பாக பேசுகிறீர்கள். நான் என்ன தெரியுமா தருவேன்? போய் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன், அவங்க வீட்டை போனேன் சார், நல்லா என்ன இனிமையாக பேசி சாப்பாடு போட்டாங்க. பிறகு அவன் சொல்லுவான். இப்படியே உனக்கான உறவு பெருகி கொண்டே போகும். நாளைக்கு உனக்கு ஒரு துன்பம் என்றால் தனியே நின்று நீ அழ வேண்டி வராது. இதுதான் அடுத்தது சொன்னான், சுற்றத்தால் சூழப்படும். அப்போ அடுத்தது ஒக்கள். நான் இப்போவும் சொல்றேன் பாருங்க, ஆறாருக்கோ என்னென்னமோ கொடுத்துட்டு உங்க உறவினர்களை பட்டினி போட விட்டுறாது. ஏதிலார் ஆறத் தமர் பசிப்பர் திருவள்ளுவர் சொன்னார். முட்டாள்கிட்ட காசு வந்தா என்ன நடக்கும்ட்டான் ஒருத்தன் கேட்டான். முட்டாள்கிட்ட வார்த்தையே போடுறாருவாங்க, பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை. முட்டாள்கிட்ட பணம் வந்தா என்னடா நடக்கும்ன்றே திருவள்ளுவர் சொன்னார், ஏதினார் ஆற தமர் பசி. அவனோட தொடர்பு இல்லாதவனெல்லாம் இவனை வச்சு வாழ்ந்து கொண்டிருப்பான். கட்சிகள் எல்லாம் அதுதான் நடக்கும். அவனுக்குரியவர்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து பசியோட இருப்பார்கள். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். அதுக்கு பரிமாற உரை எழுதினார். என்ன தெரியுமா? ஏதிலார் ஆற என்றதோ அவனுக்கு எல்லாம் கொடுப்பான். தமர் பசிப்பர் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் சொந்தக்காரன். இப்படி இந்த உற்றார் உறவினர்களை பேணுவது என்பது அடுத்தது. அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள். அப்போ எத்தனை ஆச்சு தெரியும்? முதல் 3, அடுத்த 3, இப்போ 4, 10 கடமை செய்யறேன் தான் அது கல்யாணம் கட்ட. ஒருத்தன் சொன்னான், இந்த வள்ளுவருக்கு பைத்தியம், இந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டா எனக்காரரா சாப்பாடு போடுறதுன்னு கேட்டான். வள்ளுவர் யதார்த்த புலவர். அவர் என்ன சொன்னார்? இவ்வளவும் செய்யறேன்ட்டு உன்னை நட்டப்படுத்திக் கொள்ளாத, உன்னையும் பார்த்துக்கிறார். தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இவ்வளத்தையும் பாதுகாத்து, இவ்வளத்தையும் உன்னால முடிஞ்ச அளவு கொடு. அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னால முடிஞ்சதை கொடு. ஆனால் உன்னையும் பாதுகாத்துக்கொள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. 11 கடமை ரெடியா, இதை செய்ய முடிஞ்சா கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி கட்டாதே. பண்ணிட்டோமே சார். நான் பாருங்க, இந்த 11 கட்டிலே நடக்க வீடு செழிக்கும் பாருங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சது, அன்பு பண்பா இருக்க வேணும், அரண்பாயினா இருக்க வேண்டும். இப்போ என்ன ஆயிட்டு? திருவள்ளுவர் என்னும் அன்புடைமை சொல்லவில்லை. இல்லறம் தொடங்கி நடக்குது, இல்வாழ்க்கை சொல்லிட்டார். அடுத்தது என்னவென்றால் வாழ்க்கை துணை நலம். நல்ல மனைவி தேர்வு. நல்ல மனைவிங்கிறது யாரு தெரியும் சொன்னார்? கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே வாழ தெரியும். இல்லற நிபந்தனை சொல்றாரு பாருங்க. அதாவது கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை அமைக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ? பெண்கள் நிலை தவறி விட்டா குடும்பம் நிலை தவறி, அதை மறந்துடாது. இன்றைக்கு நம்முடைய வசதி என்பது என்ன தெரியுமா? என்னுடைய தேவை அல்ல, என்னுடைய வசதி. இன்றைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ? பக்கத்து வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படி நான் வாழ வேண்டும், அதுதான் இன்றைக்கு என்னுடைய தேவை என்று ஆகிவிட்டது. அப்படிலாம் நினைக்காத, உனக்கு எது தேவையோ அதன்படி வாழ், அவ்வளவுதான். இப்போ திருவள்ளுவர் சொன்னார், இந்த ரெண்டு பண்பு இருந்துட்டா ஒரு தீயணி கல்யாணம் கட்டி. சரி, கல்யாணம் ஆகிவிட்டது, அவள் அன்பு செய்கிறாள், இவனும் அந்த அன்பின் காரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, புதல்வரை. 3வது இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம். அதுக்கு பிறகு புதல்வரை 3 பிள்ளைகளும் பிறந்தாகி இப்பதான் சார்பு காட்ட தொடங்குவான். ஒரு மனைவியும் குழந்தையும் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு அன்பு எப்படி காட்டுவதென்று தெரியும். அப்ப அது மட்டும் அவன் ஒரு குடும்பத்தில் இருந்தானே, அம்மா அப்பாவோடு அன்பு காட்ட மாட்டானா என்றால் அன்புக்கு ஆட்படுவானே தவிர அன்பு காட்ட மாட்டான். கல்யாணம் பண்ணின உடனே தான் அவனுக்கென்று ஒரு உறவு உரிமை வந்த உடனே தான் அன்பு வரும். அதானே பல வீடுகளில் சண்டை. கல்யாணம் பண்ணி மனைவி வந்த உடனே, மனைவி உளுந்தாட்ட தொடங்கின உடனே, இப்போ உளுந்தாட்டுறதும் போச்சு. நான் சும்மா உதாரணத்துக்கு, அம்மாட்ட வந்து அவள் பாவம், அவள் கையெல்லாம் சிவக்கிறதே, உளுந்தாட்ட விடலாமா என்னவான். இவன் தான் அந்த சண்டையை உண்டாக்குறாள். அம்மா சொல்லுவாள், அட படுபாவி, 25 வருஷமா நானும் உளுந்தாட்டி உங்க அப்பனுக்கும் போட்டு உனக்கும் போட்டனே, என் கைசி வந்தது உனக்கு ஒரு நாளும் தெரியலையடாண்டா. தெரியாது. ஏனென்றால் அப்ப அன்புக்கு ஆட்பட்டான். இப்பதான் அன்பு செய்ய பழகிறான். தப்பா நினைக்கப்படாது. அம்மா எப்படி நினைக்க வேண்டாம், நம்ம வாழும் இப்படித்தானே இருந்தார், அவங்க அம்மா கவனிக்கலையே, என்னத்தானே கவனிச்சார் என்று சந்தோஷப்பட வேணும். இப்ப என் பிள்ளையும் சரியாத்தான் இருக்கிறான் நினைக்க. அப்போ அந்த அன்பு விரிய தொடங்கும்.
அன்பு விரிய தொடங்குகிற பொழுது மனைவியிலே அன்பு வரும். பிறகு குழந்தை பிறந்தால் குழந்தையிலே அன்பு வரும். அதுக்கு பிறகுதான் அன்புடைமை. அதான் திருவள்ளுவர் அதிகாரங்களை கூட சரியா தான் வச்சிருக்காரு பாருங்க. துறவரம் பாடுகிற பொழுது அருளுடைமையை பாடிவிட்டு தான் துறவரம் பாடுகிறார். அது நாளைக்கு சொல்லுகிறேன். இல்லறத்திலே திடீரென்று அன்பு வராது. மனைவி குழந்தை வந்தோன்னே அன்பு வரும். மனைவி வந்தோன்னே அன்பு வரும். அதை விட குழந்தை வந்தோன்னே, என்றால் மனைவியிடம் கூட இவன் ஒரு இன்பம் அனுபவிப்பான். அதனாலே ஒரு பயன்கிறதுன்னு அன்பு. குழந்தையில ஒன்றும் இல்லை. பிள்ளையை பார்த்தாலே சந்தோஷம், குழந்தையை பார்த்தாலே சந்தோஷம், அப்படியே முத்தம் கொடுத்தா சந்தோஷம். அப்போ இந்த குழந்தையில அன்பு வந்தோன்னே அந்த அன்பு உண்மையான அன்பா வந்துடும். அந்த அன்பு வந்தோன்னு தான் திருவள்ளுவர் அதுக்கு பிறகு அன்புடைமை என்று அதிகாரம். அதுக்கு பிறகு என்ன பண்ணினார் பாருங்க, அன்பு விரிய தொடங்கி விட்டது. மனைவியிலே அன்பு பாய்ந்து, அதுக்கு பிறகு பிள்ளையிலே அன்பு பாய்ந்து, இந்த அன்பு வீட்டை நிரப்பும் செய்து. நான் நீங்க கேளுங்க, கேட்டா உங்களுக்கு நல்லது. வீட்டிலே ஒருத்தர் அன்பு பாராட்டை இப்ப இந்த டெய்லர்ல இருந்து ஆலயவுடைய ஆள் பேசுறான் இல்ல சார், அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புறான், சாப்பாடு ரெடியான், அம்மா இப்பதான் சட்னி அரைக்கிறேன்னு மெசேஜ். வாழ்க்கை வீடு வசதியா கட்டினது எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கு தான். இப்ப எல்லாரும் தனித்தனி அறைக்குள்ள கூடுகள் மாதிரி அகப்பட்டு போனோம். அவனுக்கு ஒரு அறை, இவனுக்கு ஒரு ரூம், அவனுக்கு ஒரு ரூம், இவனுக்கு ஒரு ரூம், எல்லாரும் அகப்பட்டு போய் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லை. ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு நேரமாவது உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடாவிட்டால் அது வீடே இல்லை. நான் எழுதி தருவேன். ஒரு நேரமாவது பிள்ளைகள் எல்லாரும் வா டெலிஃபோனை வை, அது என்னதான் டெலிஃபோன் வந்து ஜனாதிபதி கூப்பிட்டாலும் பரவாயில்லை, எல்லாம் டெலிஃபோனை வச்சுட்டு வா, உட்காருவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம். உன் வீட்டில் இன்றைக்கு உனக்கு என்ன நடந்தது, பள்ளிக்கூடத்தில் உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்தது, அம்மா இதை போடு அதை போடு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியாவிட்டால் அது என்ன வாழ்க்கை நான் கேட்கிறேன்? அன்பு பரிமாற்றமே இல்லையே. அதை விட இப்போ இன்னும் பெரிய மோசமான ஒன்று நடக்கிறது. ஒரு குழந்தை போதும். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க வேணுமா, எல்லாம் கொடுத்தா அந்த பிள்ளை உருப்படுமா, நாசமா தான். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, சண்டை பிடிச்சு சகோதரர்களோட பிள்ளைகள் சாப்பிட்டா தானே அது சாப்பாடு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அதை 5 பேரும் ஒரு நக்கு நக்கி, நீ ஒரு நக்கு நக்கி வாழ்ந்தா தானே அது வாழ்க்கை. ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வச்சு பாரு, உன் பிள்ளை தொடாது. அதே ஒரு வாழ்க்கை என்று வாழ்கிற. அது மட்டும் இல்லை, ஒத்த பிள்ளை பிறந்தவன் அந்த பிள்ளைக்கே துரோகம் செய்கிறான். ஒத்த பிள்ளை பெற்றவன் என்ன தெரியுமா, நாளைக்கு நீ எப்படியோ வயதான அம்மா அப்பா ஆனவுடனே நீ சாவதானே, செத்து போன பிறகு அந்த பிள்ளைக்கு யார் துணை? நான் உங்களை கேட்கிறேன். உன் பிள்ளைக்கே நீ துரோகம் பண்ணலாமா? அவள் தனியே நிற்குமே, இந்த உலகத்திலே தனியே நிற்குமே. ஒரு சகோதரம் இல்லாமல் மனந்திறந்து தன் இன்ப துன்பத்தை சொல்ல தெரியாமல் நிற்குமே, அது ஒரு வாழ்க்கையா? அப்போ அடுத்தது அன்புடைமை வந்து விட்டது. அன்பு வந்தோடனே பிள்ளை தாய் இப்படி பாசம் நெருங்கினோடனே வீடு நிறைய, அந்த வீட்டு வாசல்ல வந்தாலே அன்பு வாசனை அடிக்க வேண்டும். இப்போ எல்லா வீட்டு வாசல்லையும் நாய் கடிக்கும் கவனம். அங்க வீட்டுக்குள்ள நாய் இருக்கிறது இல்லை, அங்க இருக்கிறதெல்லாம் அதுதான். நாய் வீட்டுக்குள்ள இருக்காத, இருக்கிறதெல்லாம் அதுதான். நான் சொல்லுகிறேன், அதுதான் என்ன தெரியுமா சொன்னார், விருந்துக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள், தூரத்துல காணுகிற பொழுது சிரிச்ச முகம் காட்ட வேணும், கிட்டையில வந்தோடனே இன்சொல் பேச வேணும், அதுக்கு பிறகுதான் நல்ல சாப்பாடு போட வேணும். அவரவர் வசதி கேட்ப. இளையான்குடி மாறனார் சாப்பாடு எப்படி போட்டார் தெரியுமா, உண்டி 4 வகையில் 6 சுவைத்திறத்தில் ஒப்பிலா அண்டர்நாயகம் தொண்டராம் என அமுது செய்து அருளினார். சாப்பிட்றதுல 6 சுவை இருக்கிறது, 4 வகை இருக்கிறது. சுவை உங்களுக்கு தெரியும், வகை தெரியுமா? 1 இன்னல் என்றா என்ன தெரியுமா, வாய்க்குள்ள சாப்பாட்டை வச்சு சத்தம் போடாம அப்படி மெல்ல அதை சப்பி சாப்பிடவே சொல்லக்கூடாது, மெல்ல வாயசைச்சு சாப்பிடுவது, அது உண்ணுதல். இப்போ சோறு நான் உண்டேன் என்று தான் சொல்ல வேணும். சோறு சாப்பிட்ற பொழுது அதை மெல்லமாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட வேண்டும். அடுத்தது தின்றது என்ன தெரியுமா, பெரிய சத்தம் போட்டு கடிக்க வேணும். இப்போ முறுக்கு தின்ற, முறுக்கு உண்ண முடியாது, முறுக்கு தின்ன வேணும், நறுக்கு கடிக்க வேணும். சில பேர் சோத்தையே தின்னுவான், அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் படுபாவியா போவான். சோறு உண்ணுவது, முறுக்கு தின்னுவது. அடுத்தது நக்குவது, தேன் முதலியவற்றை, பாயாசம் தேன் முதலியவற்றை நக்குவது. பாயாசத்தை ஏன் நக்கி குடிக்கிறா, நாக்கினுடைய நுனிப்பகுதியில தான் இனிப்பு சுவை அறிகிற சுவை இருக்கிறது, அது நக்கி குடிக்க வேணும். இப்ப டம்ளர்ல வச்சு தொண்டைக்குள்ள விடுறான். அப்போ இப்படி சாப்பாடு கொடுப்பது. அப்போ அன்பு பரவ தொடங்கினோடனே அது வீட்டை நிரப்பி, பிறகு அந்த அன்பு வெளியிலே போகும், சமுதாயத்துக்குள்ளே போகும். அப்படி போகிற பொழுது அந்த அன்புக்கு விருந்து என்று அதிகாரம். விருந்தினனை நீ எப்போ பேணத் தொடங்குகிறாயோ அன்றைக்கு சமுதாயத்தின் மீது நீ உன்னுடைய அன்பை காட்டத் தொடங்கிவிட்டாய். மீது அன்பை காட்ட சமுதாயத்துக்குள்ளே அன்பு பரவத் தொடங்கிவிட்டது. சமுதாயத்துக்குள்ளே பரவிவிட்டால் அதுக்கு முக்கியம், நீ சமுதாய மனிதனாகி விட்டால் நன்றியுடைமை முக்கியம். ஒருத்தர் செய்த நன்றியை மறந்து போகாதே. அதுக்கு பிறகு நன்றி உடைமை இருக்கு என்பது நடுநிலை தவறி விடாதே. நன்றி, நான் அவர் வீட்டில் சாப்பிட்டேங்கிறதுக்காண்டி அவர் பொய் சொன்னா அவருக்கு சாட்சி சொல்வதா, அப்ப நடுநிலை தவறப்படாது. திருவள்ளுவர் வச்சிருக்கிற அழகு இருக்கு பாருங்க, நடுவு நிலைமை தவறி விடாதே. அதுக்கு பிறகு என்ன பண்ணினார்,
நேரத்தை கருத்தி சுருக்கி சொல்லுகிறேன். சமுதாய மனிதனாகி விட்டாய் அல்லவா, ஆகினால் நீ மனதாலே வாக்காலே மெய்யாலே தூயவனாக இருக்க. திரிகர்த்தி மிச்ச அதிகாரம் எல்லாம் மனம் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், வாக்கு சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், உடல் சுத்தம் உள்ளவனா செயல் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்ப மூன்றும் சேர்ந்து விட்டதா? இப்ப என்ன ஆயிரும்ன்றா, இப்படி இருந்தால் உன்னை சமுதாயம் நேசிக்கும், சமுதாயத்தை நீ நேசிப்பாய். இப்ப அன்பு பெருகி விட்டது, கடைக்கோடி மனிதன் வரையும் உன்னுடைய அன்பு போகும். அப்போ அன்பு வந்து விட்டாலே அதுக்கு என்ன லட்சணம் தெரியுங்களா? அன்பு வந்து விட்டாலே அதுக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா? உங்க பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். இதுவரைக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்காத ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு காதலி வந்து விட்டால் கொடுக்கிறீர்கள் தானே? எப்படி கொடுக்க முடிந்தது? அம்மா கேட்டு கொடுக்க இல்லை, அண்ணன் கேட்டு கொடுக்க இல்லை, காதலி வந்தோடனே இந்த இது உனக்கு எடுத்துக்கோ. காதலியும் கேட்டு கொடுக்க இல்லை, பிள்ளை வந்து கேட்குது அப்பா கொடுன்னு கொடுத்துடுறீங்க. எப்படி கொடுக்க முடியுது? அன்பு வந்தால் உன் பொருளை நீ பிறர் காட்டுவாய். சரிதானுங்களே? அப்போ இப்போ அன்பு வந்து விட்டது, சமுதாயத்துக்குள்ளே அன்பு வந்து விட்டால் அதற்கான அடுத்த அடையாளம் என்னவென்று கேட்டால் உன் பொருளை மற்றவர்களுக்கு நீ கொடுப்பாய். அப்படி கொடுப்பதற்கு 2 முறை இருக்கிறது. ஒன்று தனி மனிதனுக்கு கொடுப்பது, அடுத்தது சமுதாயத்திற்கு கொடுப்பது. தனி மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஈகை என்று பெயர், சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கு ஒப்புரவு என்று பெயர். ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டாயா, அது ஒப்புரவு. ஊர்ல ஒரு மனிதன் பிச்சைக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு 10 ரூபா கொடுக்குறாயா, அது ஈகை. அப்ப என்னாச்சு தெரியுமோ? உன் பொருளை அன்பினாலே, சமுதாயத்தின் மேல் கொண்ட அன்பினாலே உன் பொருளை பிறர்காற்ற தொடங்கி விட்டாய். இது தொடங்கினா என்ன நடக்கும் என்றால், கடைசி அதிகாரம் வைத்தார், உனக்கு புகழ் வரும். அதோட இல்லறம் க்ளோஸ். இல்லறத்தான் என்று ஒருவன் வாழ்ந்தால் புகழ் பெற்றுத்தான் அவன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். புகழ் என்பது இன்றைக்கு பொய்யாக தேடுகிற புகழ் இல்லை. இப்படி நீ அன்பு வளர்த்து கொண்டே போனால், உன் பொருளை சமுதாயத்துக்கு ஆக்கத் தொடங்கினால், அந்த நாளே சமுதாயம் உன்னை புகழும். அந்த புகழ்ச்சி வர வேண்டும். அந்த புகழ்தான் இல்லறத்தினுடைய பயன். திருவள்ளுவர் பரிமேலழகர் சொன்னார், இல்லறத்தினுடைய இம்மை பயன் புகழ், மறுமை பயன் துறக்கம். ஆகவே நான் சொன்னேனே, இன்றைக்கு குறள் நெறி என்று சொன்னேனே, இப்படி வாழத் தொடங்கி விட்டால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து விட்டால், நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. சொர்க்கமடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா, அது தானாக உனக்கு வந்து கிடைக்கும். சம்பந்தர் சொன்னாரே, அதனுடைய பாதி சொல்லி இருக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகிற முறையை திருவள்ளுவர் எப்படி சொன்னார் இருக்கிறேன். நல்ல கதிக்கு வழி என்ன என்று அவர் சொன்னாரா என்றால், துறவரத்தின் மூலம் நாளை அதை சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.